ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாளை முதல் மருத்துவ கலந்தாய்வு ஸ்டார்ட் ஆக போகுது. 2020-21 ஆண்டுக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு நாளை முதல் தொடங்க உள்ளது. முதல் 3 நாட்கள் சிறப்பு பிரிவுக்கும் நவம்பர் 21 முதல் பொது பிரிவுக்கான கலந்தாய்வும் நடைபெற உள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்ககத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று 2020-21 ஆண்டுக்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். இதில் பொதுப்பிரிவு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 உள் ஒதுக்கீடு என தனியாக இடம் ஒதுக்கப்படும். இந்த வருடம் முதல் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% உள்ஒதுக்கீடு அடிப்படையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பில் 405 மாணவர்கள் சேர தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி நாளை காலை, அதாவது நவம்பர் 18 காலையில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும். நேரு உள் விளையாட்டரங்கில் தகுந்த பாதுகாப்பு இடைவெளியுடன் தினமும் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும். மாணவர்கள் எந்த தேதியில் வர வேண்டும் என்பதை அவர்களுடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். ஆன்லைன் மூலமாகவும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதை அறிந்து மாணவர்கள் சரியான நேரத்திற்கு வருகை தர வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைத்து சரியான முறையில் கவுன்சிலிங் நடத்தப்படும். தினந்தோறும் 500 பேருக்கு மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும். 175 மாணவர்கள் ஒரு ஷிஃப்ட் என 3 ஷிஃப்ட்டுகள் மூலம் கலந்தாய்வு நடக்கும். கலந்தாய்வு வரும் மாணவர்களுடன் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மட்டுமே வர அனுமதி தரப்படும். நாளை தொடங்கும் கலந்தாய்வில் முதல் 3 நாட்கள் சிறப்பு பிரிவிற்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. இதில் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாளை கலந்தாய்வு நடக்கும். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு வரும் 19-20 தேதிகளில் நடைபெற உள்ளது. 21 தேதி பொதுப்பிரிவிற்கான கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளுடன் நடைபெறும் கலந்தாய்வுக்காக வெளிநாடு, வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் மாணவர்களுக்காக உணவு, வாகன வசதி, தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களோட விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா 24,712 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் 23,707 இதில் மாணவர்கள் 8,765, மாணவிகள் 14,942. மாநில அரசு கல்வி திட்டத்தின் மூலம் படித்த மாணவர்கள் 15,885. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் படித்த மாணவர்கள் 7,366. ஐசிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் படித்தவர்கள் 285. மற்ற பாடத்திட்டத்தின் மூலம் படித்தவர்கள் 171 பேர். விண்ணப்பித்தவர்களில் நடப்பாண்டு மாணவர்கள் 9,596 பேர். கடந்த ஆண்டு மாணவர்கள் 14,111 பேர். மருத்துவ படிப்புக்கான இடம் விவரங்கள்: எம்பிபிஎஸ் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 26. இதில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்கள் 3,650. அகில இந்திய இட ஒதுக்கீடு இடங்கள் போக மாநில அரசு ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 2,805. 7.5 விழுக்காடு கீழ் ஒதுக்கப்படும் இடங்கள் எண்ணிக்கை 227. ஒட்டுமொத்த மாநில அரசு இடங்களின் எண்ணிக்கை 3,032. பல் மருத்துவ படிப்பு இடங்கள் விவரம் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளின் எண்ணிக்கை 2, மொத்த இடங்கள் எண்ணிக்கை 194. அகில இந்திய ஒதுக்கீடு போக மாநில அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 153. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடங்கள் 12. ஒட்டுமொத்தமாக மாநில அரசின் இடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 165. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.